அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தகவல்களை கசியவிட்ட விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவின் கருத்துக்களை நீக்கக் கோரி தமிழக அரசு மேல்முறையீடு செய்த நிலையில் அந்த மனுவை 27ஆம் தேதி விசாரிக்கிறதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கடேசன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வல்லுறவு வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மாணவியின் வல்லுறவு வழக்கையும் முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்த வழக்கையும் விசாரிக்க சிறப்பு எஸ்ஐடி குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் விசாரணை ஆரம்ப கட்ட நிலையில் உள்ள போது அரசு அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பு நடத்தி வழக்கு குறித்த முக்கிய தகவல்களை பகிர்ந்த சென்னை பெருநகர காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்ற ஒரு உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை நீக்க கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்துள்ளது. இந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BV நாகரத்னா, சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு ஜனவரி 27ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த மேல்முறையீடு மனுவை விசாரிக்க உள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.